ஒரே வார்த்தை எப்படி வந்து பிச்சைக்காரி வரைய வர போறீங்க எப்படி தலை சீடு தெரியும் அதனால தலையும் ஒரு சேஃப் பட்ஜெட்ல எப்படி ஒரே நாள் பண்ணிருப்பான்னு தெரியலையே என்னடா இது இவ்வளோ டேமேஜ் பண்ணுறாங்கன்னு தானே பார்க்குறீங்க. அதுக்கு ரீசன் இருக்குங்க. ஹாய், திஸ் இஸ் அனாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட். இவங்க இவ்வளோ டேமேஜ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, டே 1ல் முடிவு பண்ணி டே 3ல் என்கேஜ்மெண்ட் இவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த 1 டேவில் வந்து எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ண முடியாது அப்படின்ற தாட்ஸ் தான் இவன் ப்ரைடோட பெஸ்டீஸ்க்கு இருந்துச்சு. ஸோ நம்மளுமே எப்போ புக் பண்ணாங்க அப்படின்னா, அடுத்த நாள் ஈவெண்ட் அப்படின்னா முன்னாடி நாள் 6 மணிக்கு கால் பண்ணி தான் நம்மளுமே புக் பண்ணாங்க. டு பி ஃப்ராங்க், அது வந்து அவ்வளோ பிஸி முகூர்த்தம் டேஸ் இல்லைன்றதால நம்மளுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம். ஸோ அதனால் ஒர்க் அக்செப்ட் பண்ணிவிட்டு இருந்த கம்மி டைமில் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியுமோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவங்களுக்காக பண்ணிவிட்டு ஹேர் டோ, ஃபேஸ் மேக்கப் அண்ட் சாரீ ட்ராப்பிங் எல்லாமே என்னோட கையாலே பார்த்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களோட ரெக்வயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே ஓவர் டூ பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, நீட்டாக செட்டிலாக இருக்கணும் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் த மேக்கப் பிரைட் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். அதுக்கப்புறம் என்ன கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாமா? பொம்மை மாதிரி ரெடி பண்ணுவாங்க, நீங்க எதிர்பார்க்கவே தெரியும். எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த வெயிட் அப்படின்னு மூஞ்சு கார் ஓட்டி இறங்கி ஷாக் ஆயிட்டேன். நம்ம சொல்லுவோம் சீரியஸா செமையா இருக்கு.